நம்மளோட சுயநலம் நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தையே எப்படி ஒரு பனிக்காடா மாத்தும், அதே அன்பு எப்படி அந்த பனிக்காட்டை மறுபடியும் ஒரு பூந்தோட்டமா மாத்தும். வாங்க ஆஸ்கர் வைல்டோட ஒரு அற்புதமான கதையான சுயநல ராட்சசன் மூலமா இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். கதையோட ஆரம்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அழகான தோட்டம். சாயங்காலம் ஆனா போதும், ஸ்கூல் முடிஞ்சதும் குழந்தைங்க எல்லாம் அங்கதான் ஓடி வந்து விளையாடுவாங்க. அவங்க சிரிப்பு சத்தத்துல அந்த இடமே ஸ்வர்க்க மாதிரி இருக்கும். ஆனா இந்த சந்தோஷம் அது அப்படியே நீடிக்குமா? ஆனா பாருங்க, அந்த தோட்டத்துக்கு ஒரு ஓனர் இருக்கான், ஒரு ராட்சசன். அவன் பார்வையில இந்த தோட்டம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு இல்ல, அது அவனுக்கு மட்டுமே சொந்தம். இந்த எனக்கு மட்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் கதையோட முதல் திருப்பமே. கிட்டத்தட்ட 7 வருஷம் தன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்க போயிருந்த அந்த ராட்சசன் இப்போ தன்னோட கோட்டைக்கு திரும்பி வர்றான். வந்தவன் பாக்குறான், தன்னோட தோட்டத்துல ஒரே குழந்தைங்க கூட்டம். அவ்வளவுதான், அந்த தோட்டத்தோட வசந்த காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஆயிடுச்சு அவன் வந்தது. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இது என்னோட தோட்டம், எனக்கு மட்டுமே சொந்தமான தோட்டம், என்னை தவிர வேற யாரும் இங்க விளையாடக்கூடாது. பாருங்க, அவனோட சுயநலத்தோட ஆணி வேற இந்த வார்த்தைகள்ல தான் இருக்கு. ஆனா ஒன்னும் அவனுக்கு அப்போ புரியல. யார் கூடவும் பகிர்ந்துக்காத எந்த ஒரு விஷயமும் அதோட அழகை இழந்துடும். சொன்னதோட நிக்கல. அவன் தோட்டத்தை சுத்தி ஒரு பெரிய உயரமான சுவரை கட்டி அதுல ஒரு போர்டையும் மாட்டிட்டான், அத்துமீறி நுழைந்தால் தண்டிக்கப்படுவீர்கள்னு. ஆனா உண்மையில அந்த சுவர் வெறும் செங்கலால கட்டப்படல, அவனோட சுயநலத்தாலையும் தனிமையாலையும் கட்டப்பட்டது. அவன் குழந்தைங்களை மட்டும் வெளியே தள்ளல, சந்தோஷத்தையும் வசந்தத்தையும் சேர்த்தே வெளியே தள்ளிட்டான். ராட்சசன் செஞ்ச இந்த ஒரு காரியத்தோட விளைவு ரொம்ப பெருசா இருந்துச்சு. அவனோட தோட்டத்துக்குள்ள இயற்கையே தன்னோட ரூல்ஸ மாத்திக்கிச்சு. வசந்த காலம் வந்துச்சு, ஆனா அது அந்த ராட்சசனோட தோட்டத்துக்கு மட்டும் வரல, அது குழந்தைங்களை தேடி வந்துச்சு. ஆனா அவங்க அங்க இல்லையே. குழந்தைங்களோட சிரிப்பு சத்தம் கேட்காத தோட்டத்துல பூக்களும் பூக்க மறுத்துடுச்சு, பறவைகளும் பாட மறுத்துடுச்சு. சரி, வசந்தம் தான் வரல, அதுக்கு பதிலா யாரு வந்தா தெரியுமா? 4 வரவேற்கப்படாத விருந்தாளிங்க. முதல்ல பனி வந்து புல் எல்லாத்தையும் ஒரு வெள்ளை போர்வை போட்டு மூடிடுச்சு. அடுத்து உரை பண்ணி வந்து மரங்களை எல்லாம் வெள்ளி நிறத்துல பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஆக்கிடுச்சு. இவங்க 2 பேரும் சேர்ந்து நாள் முழுக்க கர்ஜிக்கிற வடக்காச்ச கூப்பிட்டாங்க. கடைசியா ஆலங்கட்டி மழையும் வந்து சேர்ந்துக்குச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த சுவருக்கு முன்னாடி குழந்தைங்களோட சிரிப்பு, பூத்து குலுங்குற மரங்கள், பாட்டு பாடுற பறவைகள்னு ஒரே வசந்த காலம். ஆனா அந்த சுவருக்கு அப்புறம் யாருமே இல்ல. உறைஞ்சு போன மரங்கள், ஊளையிடுற காத்து, ஒரே குளிர்காலம். அந்த தோட்டமே அவனோட மனசோட ஒரு கண்ணாடியா மாறிடுச்சு. அவனும் தன்னோட கோட்டைக்குள்ள தனியா உட்கார்ந்துட்டு ஏன் இந்த வசந்தம் மட்டும் வர இவ்ளோ லேட் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவனோட சுயநலம் தான் இந்த குளிருக்கு காரணம்னு அவன் எப்போதான் புரிஞ்சுக்குவான். ஆனா ஒரு நாள் காலையில ஒரு சின்ன சத்தம் கேக்குது. அது ஒரு பெரிய மாற்றம் நடக்க போறதுக்கான ஒரு அறிகுறி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சின்ன குருவி அவனோட ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்து பாட ஆரம்பிக்குது. அடடா, அது உலகத்திலேயே ரொம்ப அழகான இசையா அவனுக்கு தோணுது. அந்த பாட்டு கேட்டதும் ஆலங்கட்டி மழை நின்னுடுச்சு, வடக்காத்து அமைதியாயிடுச்சு, ஒரு வாசனை காத்து ஜன்னல் வழியா உள்ள வருது. இது ஒரு நம்பிக்கையோட கீதம். அப்பாடா, வசந்தம் வந்துருச்சு போலன்னு அவன் சந்தோஷமா ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். அங்க அவன் பார்த்த காட்சி அவனோட உறைஞ்சு போன இதயத்தையே உருக்க போகுது. அங்க என்ன பாக்குறான் தெரியுமா? அந்த சுவத்துல இருந்த ஒரு சின்ன ஓட்ட வழியா குழந்தைங்க மறுபடியும் தோட்டத்துக்குள்ள வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மரத்துல ஏறி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க உட்கார்ந்ததும் அந்த மரங்கள்லாம் பூக்களால தன்னை மூடிக்கிச்சு. பறவைகள் எல்லாம் சந்தோஷமா கீச்சிடுது. பூக்கள் எல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்கு. அப்பதான் அவனுக்கு புரியுது, குழந்தைங்க தான் உண்மையான வசந்தம். அப்பதான் அவனுக்கு புரியுது, ஐயையோ, நான் எவ்வளவு பெரிய சுயநலக்காரனா இருந்திருக்கேன், அதனாலதான் இங்க வசந்தம் வரலையான்னு நினைக்கிறான். ஆனா அப்போ அவன் கண்ணுல ஒண்ணு படுது. தோட்டத்தோட ஒரு மூலையில மட்டும் இன்னும் குளிர்காலம் இருக்கு. அங்க ஒரு குட்டி பையன் மரத்துல ஏற முடியாம அழுதுட்டே நிக்கிறான். அந்த சின்ன பையனோட கண்ணீர் தான் ராட்சசனோட சுயநலம்ங்கிற சுவரையே உடைக்குது. அவனோட இதயம் கரைய ஆரம்பிக்குது. அவன் உணர்ந்ததோட நிறுத்திக்கல, உடனடியா ஒரு காரியத்துல இறங்குறான். அவன் மெதுவா தோட்டத்துக்குள்ள இறங்கி போறான். அழுதுட்டு இருந்த அந்த சின்ன பையனை அப்படியே மென்மையா தூக்கி மரத்தோட கிளையில உட்கார வைக்கிறான். அடுத்த நொடியே அந்த மரம் பூத்து குலுங்குது. அந்த பையன் சந்தோஷத்துல ராட்சசனை கட்டிப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுக்கறான். அந்த ஒரு முத்தம் போதும், அவனோட எல்லா தப்பையும் கழுவுன மாதிரி இருக்கு. கடைசியா ஒரு பெரிய கோடாரியை எடுத்து அந்த சுயநல சுவரையே இடிச்சு தள்ளுறான். இப்போ அவன் சொல்றான், சின்ன பசங்களா,
இந்த தோட்டம் இனிமே உங்களோடதுன்னு. ஒரு விஷயத்த சொந்தம் கொண்டாடுறத விட அதை பகிர்ந்துக்கிறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்கு நம்ம அப்பதான் புரிஞ்சுக்கிறான். வருஷங்கள் ஓடுது. ராட்சசனுக்கு வயசாயிடுச்சு. அவன் எல்லா குழந்தைங்க மேலயும் ரொம்ப அன்பா இருக்கான். ஆனா அவனோட மனச முதல்ல தொட்ட அந்த சின்ன பையனை மட்டும் அவன் தேடிக்கிட்டே இருக்கான். இப்போ அவனுக்கு வயசாயி உடம்புலயும் தெம்பு இல்ல. ஆனா அவனோட பார்வை அது முழுசா மாறிடுச்சு. என் தோட்டத்துல 1000 அழகான பூக்கள் இருக்கலாம், ஆனா குழந்தைங்க தான் அது எல்லாத்த விட அழகான பூக்கள்னு உணர்றான். அப்படி ஒரு குளிர்கால காலையில அவன் தேடின அந்த அதிசயம் நடக்குது. அவன் ரொம்ப நேசிச்ச அந்த சின்ன பையன் தங்க கிளைகளும் வெள்ளி பழங்களும் நிறைஞ்ச ஒரு மரத்துக்கு கீழே நிக்கிறத பாக்குறான். சந்தோஷத்துல மூச்சு வாங்க ஓடி போறான். ஆனா பக்கத்துல போனதும் அவனோட முகம் கோபத்துல சிவந்து போகுது. ஏன்னா அந்த சின்ன பையனோட உள்ளங்கையிலையும் கால்லையும் ஆணிகளால குத்துன மாதிரி காயங்கள் இருக்கு. கோபத்துல கத்துறான், யார் உன்னை இப்படி காயப்படுத்த துணிஞ்சதுன்னு. அதுக்கு அந்த பையன் ரொம்ப அமைதியா சொல்றான், இல்ல இது அன்போட காயங்கள்னு. அந்த ஒரு பதில் ராட்சசனோட கோபத்தை எல்லாம் தன்னிச்சு அவனுக்குள்ள ஒரு மாதிரி தெய்வீக பிரமிப்பை ஏற்படுத்துது. இது தண்டனை இல்ல, தியாகம்னு அவனுக்கு புரியுது. அப்போதான் அந்த பையன் சொல்றான், ஒரு நாள் நீ என்ன உன்னோட தோட்டத்துல விளையாட விட்ட, இன்னைக்கு நீ என்னோட தோட்டத்துக்கு, அதாவது ஸ்வர்க்கத்துக்கு என்னோட வரணும்னு. சுயநலத்திலிருந்து விடுபட்ட அந்த ராட்சசனுக்கு கிடைச்ச கடைசி பரிசு இதுதான். அன்னைக்கு மதியம் குழந்தைங்க தோட்டத்துக்குள்ள விளையாட வராங்க. அங்க அந்த மரத்துக்கு கீழே வெள்ளை பூக்களால மூடப்பட்டு ரொம்ப அமைதியா அந்த ராட்சசன் இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அவன் சுயநலத்தோட குளிர்காலத்துல இருந்து அன்போட ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டான். அப்போ ஒரு தோட்டம் உண்மையா பூத்துக்கொள்ளுங்க என்னதான் தேவை? ஒருவேளை நம்மள சுத்தி இருக்கிற சுவர்களை இடிச்சிட்டு நம்ம இதயத்தை திறந்து வைக்கிறது தான் அதுக்கு ஒரே வழியா இருக்கும்.